வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம புதினா சப்பாத்தி செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். புதினா 1 கப்பு, அதாவது 1 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். ஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன். நான் சப்பாத்தி குழந்தைக்கும் கொடுக்க போகிறதுனால 1 பச்சை மிளகா போடுறேன். காரம் ரொம்ப தேவையில்லைன்னு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தளவு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இஞ்சி, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். டூ 200 ml தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அரை கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நம்ம தண்ணி தேவைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, ஆயில் 1 ஸ்பூன், ஒரு 20 நிமிஷம் மாவு மூடி இருக்கட்டும். நம்ம 200 ml தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் 150 ml தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கப்பில் உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுங்க. 1 கப் உளுந்து, அதே கப்பில் 2 கப் ராகி, 1 கப் கவுனி அரிசி, 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் பாசி பருப்பு, 1 கப் பச்சரிசி, மாவு பச்சரிசி, 1 கப் வெள்ளை சோளம். உங்கள்கிட்ட வெள்ளை சோளம் இல்லைன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மொறுமொறுப்புக்காக தான் நான் சேர்க்குறேன். இப்போ 4 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். ஏன்னா கவுனி அரிசியும் சோளமும் ஊறுறதுக்கு உங்களுக்கு நேரம் ஆகும். இதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருவோம். இதில் கம்பு 1 கப் சொல்ல மறந்துட்டு இப்போ சேர்க்குறேன். இப்போ நல்லா அலசிட்டோம். 4 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு எல்லாம். இப்போ இதை நம்ம அரைக்கலாம். 2 மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இஞ்சி, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டுருவோம். அடை தோசைக்கு மாவு அரைச்சிட்டோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சா தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட நல்லாயிருக்கும். எவ்வளோ குறைன்னு அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இதை அரைச்ச உடனேயே நீங்கள் தோசை ஊற்றக்கூடாது. தோசை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ருசி கம்மியாக இருக்கும். நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த உளுந்து கொஞ்சம் புளிக்கணும். அப்போ தான் தோசை சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்துட்டு நம்ம ஊற்றுவோம். இதில் முருங்கைக்கீரை, வெங்காயம்லாம் சேர்க்கணும். அதை அப்போதைக்கு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இந்த மாவில் நீங்கள் தேவையானதை வச்சுக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரீசரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் எடுத்து வச்சு 1 வாரத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா திரும்ப ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணணும்.
பெரிய வெங்காயம், முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்கள் புதினாவை நைஸாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அல்லது மல்லித்தலையும் போட்டுக்கலாம். கேரட், மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சுண்டக்காய் சட்னி எடுத்துருக்கேன், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ரெடி. கிறிஸ்பியாக அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். அடை தோசை 6 நாளும் வலுத்தாப்பில் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு நீங்கள் எந்த மில்லட் மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். ராகி, கம்பு, தெனை, எந்த மாவு வேணாலும், ஏதோ ஒரு மில்லட், அவ்வளோதான். கோதுமை மாவு இது வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்து 150 கிராம். ராகி மாவு வந்து 150 கிராம். அரிசி மாவு 50 கிராம். கடலை மாவு 50 கிராம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு. சில்லி ஃப்ளேக்ஸ், நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இஞ்சி 1 டீஸ்பூன். வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கீரை 1 கப்பு, அதாவது 200 கிராம். நெய் இது மெல்ட் பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் வரும். கெட்டியாக இருக்கிறதுனால நான் டீஸ்பூனில் போடுறேன். இதில் தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் குழந்தைங்க வெந்தயக்கீரைங்கிறதுனால கசக்கக்கூடாது, சாப்பிடணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பாகு. இது ஆப்ஷனல், நீங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரையோடு அந்த கசப்போடு லேசாக இனிப்பு சுவை இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ இது மாவு ட்ரை ஆயிடாமல் மேலாக கொஞ்சம் நெய். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹெல்த்தியான இட்லி தோசை செய்ய போகிறோம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாதாரண இட்லி எப்படி சாப்பிட்றாங்களோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், டேஸ்ட் மாறாது. தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இட்லி நல்லா ஆறிடுச்சு. ஆறுனாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும் தோசை. ரொம்ப விரைச்சி போய் வலுத்தாப்புலலாம் இருக்காது. அதுக்காகத்தான் நம்ம இட்லி அரிசி சேர்க்குறோம். ருசிக்காகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே மாதிரி ட்ரை ஆகாமலும் இருக்கணும். இப்போ இது குருவிக்கார அரிசி. இது வந்து நான் ஒரு 300 கிராம் எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது 5 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு அரைக்க வரும். இது இட்லி அரிசி. இட்லி அரிசி வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இட்லி அரிசியும் உளுந்தும் 2 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்து வந்து 150 கிராம். இது வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா 100 கிராம் போதும் உங்களுக்கு உளுந்து. நான் மிக்சியில் அரைக்க போகிறதுனால கொஞ்சம் கூடுதலாக 150 கிராம் எடுத்திருக்கேன். முதல்ல உளுந்து அரைச்சிடுவோம். உளுந்து அரைச்சிட்டோம். இந்த அரிசி குருவிக்கார அரிசியை கொஞ்சம் நைஸாக அரைச்சிடுவோம். கிரைண்டரில் போட்டிங்கன்னா ரெண்டையும் ஒன்று சேர்த்தே போட்டுடலாம். நல்லா நைஸாக அரைபட்டுருச்சு. இப்போ மிச்சம் இருக்க அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சிடுவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் உளுந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். அரை பாத்திரத்துக்கு இருக்குது. வெயில் காலமாக இருந்தால் 5 மணி நேரத்தில் பிடிச்சிரும். இப்போ வந்து 7 மணி நேரம் ஆகும். 7 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வச்சு 8 மணி நேரம் ஆச்சு. 3/4 பாத்திரத்துக்கு வந்து எப்போவுமே எந்த இட்லி மாவாக இருந்தாலும் கலக்கக்கூடாது, மேலாக பிடிக்குதுன்ட்டு இப்படித்தான் மோந்து வைக்கணும். இதுதான் கரெக்டான மெத்தடு. கலந்தீங்கன்னா மாவை போட்டு ரொம்ப கலக்குனீங்கன்னா உங்களுக்கு இட்லி ஹார்டாயிரும். அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி எடுக்கும்போதே இட்லி வந்து பிஞ்சு வரணும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கு. இதிலே தோசையும் ஊற்றலாம். இப்போ இதில் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிச்சிடுறேன். தோசையை கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கோங்க. கிறிஸ்பியான தோசை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. சுண்டைக்காய் சட்னிக்கு சுண்டைக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 200 கிராம் எடுத்து மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மோர் தண்ணியில் போடும்போது கசப்பு சுவை கொஞ்சம் குறையும். சுண்டைக்காய் சட்னி வந்து நீரிழிவு நோயை தடுக்கக்கூடியது. நீரிழிவு நோயை கண்ட்ரோலும் பண்ணும். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் சுண்டைக்காயை முதல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கின்றோம். இப்போ நல்லா நிறம் மாறிடுச்சு. இதை எடுத்துடுவோம். இப்போ இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துப்போம், போதும். இதில் உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 5 மிளகாய், ஒரு கொண்டைக்கல் அளவுக்கு புளி, பெருங்காயம் கொஞ்சம்,
சின்ன வெங்காயம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதை செஞ்சாக்கா கறிவேப்பிலை நல்லா வதங்கிட்டு அடுப்பு அமர்த்திடுவோம். இது ஆறவும் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடுகு உளுந்த பருப்பும் கறிவேப்பிலையும் போட்டு தாளிச்சா இன்னும் வாசமாக இருக்கும். ரெடி. இப்போ நம்ம தோசையை ரெடி பண்ணிடுவோம். கம்பு சப்பாத்தி செய்ய போகிறோம். குளூட்டன் ஃப்ரீ, உடம்புக்கு நல்லது. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, கம்பு குளிர்ச்சியும் கூட. ஆறி போச்சு. ஆறி போனாலும் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மாவு எடுக்கணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் ஆயில், நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சிக்கோங்க. இப்போ கம்பு மாவு 1 கப் அதே கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். இதை இதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடியில் இருக்க மாவு நல்லா முருகி போயிடும். அதனால் பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கின்றோம். ஒரு பவுலில் தண்ணி வச்சு கையை நனைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாது. நீங்கள் இப்படி ஒரு 5 நிமிஷம் பிசைய மாவு நல்லா இலக்கமாக வந்துடும். மாவு ரெடி. கம்பு மாவே சேர்க்குறேன். நீங்கள் கம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம்.